சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான் பிஜேபிக்கு முக்கியம். ஓபிஎஸ்ஸோ வைத்திலிங்கமோ கிடையாது. தர்மயுத்தம் போய் நடுத்தரில் நின்ன பிறகும் ஓபிஎஸ்ஸுக்கு போதிய அளவு புரிதல் இல்லாமல், பிஜேபியை பற்ற புரிதல் இல்லாமல் செயல்பட்டதன் விளைவு இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறார். அவர் கட்சியை விட்டு நீக்கின உடனேயே தனி கட்சி ஆரம்பித்து நல்லதாக கெட்டதாக போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு மரியாதை கூடியிருக்கும். விட்டுட்டார். இன்றைக்கி வந்து தனிமரமாக நிற்கிறார். அதிமுக ஒரு கொள்கையும் கிடையாது. ஒரே கொள்கை திமுக இருக்குது. அதையும் கை கழுவிட்டு போய் அதிமுகவிலே சேர்ந்துருக்குது. இதுவரை நீங்கள் அதிமுகவில் அனுபவித்ததை விட அதிகமாக என்னங்க அனுபவிக்கும்? உங்களுக்கு என்ன முதலமைச்சர் பதவியை ஸ்டாலின் கொடுத்துருவாரா? ஓபிஎஸ் எனக்கு தெரிஞ்சு தாவேக்காக போக மாட்டார், திமுகவை கொடுத்துருவார். மாம்பழத்தை தடை செய்யறதுன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டான் ஏற்கனவே. ரொம்ப சண்டை போட்டிங்கன்னா மாம்பழம் இந்த தடவை 2 பேருக்கும் கிடைக்காது. ஆஸ் ஆஃப் நவ் அன்புமணி கிட்ட தான் மாம்பழம் இருக்குது. ஆனால் ராமதாஸ் தகராறு பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் மாம்பழத்தை முடக்கும்னு சொல்லியாச்சு. மாம்பழம், பெயர், கொடி எல்லாத்தையும் முடக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு மாம்பழத்தை பாதியாக பிரித்து 2ஆம் கொடுக்க முடியாது. மாம்பழத்தையும் முடக்க போகிறான் அவன் வந்து. ஆஸ் ஆஃப் நவ் டிஎம்கே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. 4 முனை போட்டியில் திமுக தான் வாய்ப்புகள் அதிகம் தான் தோணுது. ஏன்னா ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் யூனிட்டில் சிறப்பழைப்பாளராக தமிழகத்தினுடைய மூத்த ஊடகவாளர் மணி சார் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். டெல்லி சென்று வந்தார் ஓபிஎஸ். தொடர்ந்து பல முயற்சிகளை மேற்கொண்டார். அமித்ஷா ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து பிளேஸ் பண்ணிடுவார், ஒரு இடத்துல நமக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசும்பொழுது மனம் முடிந்து டோட்டலாக சொல்லிட்டாங்க. இனிமேல் எங்களுக்கு என்ன இருக்குங்கிற மாதிரி பேசிட்டாங்க. வைத்திலிங்கம் தெளிவாக சொல்லிட்டாரு, எடப்பாடிக்கு இனிமேல் லைஃப் கிடையாது, எந்த காலகட்டத்தில் அவர் இருக்கிற இடத்துல அங்கே இருக்க மாட்டாங்க, தெளிவாகவே பேசிட்டாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க உங்களோட? அதிமுக ஒருங்கிணைப்பு, ஓபிஎஸ் யூபிஎஸ் ஒருங்கிணைப்பு அறவே இல்லை, 99% இல்லை என்பது முடிவாயிடுச்சு. பிஜேபி வந்து சமாதானம் செய்து விடும்னு எதிர்பார்த்தாங்க. அந்த கடைசி நேர முயற்சியும் தோல்வி அடைஞ்சிடுச்சுன்னு தான் சொன்னாங்க. கைவிட்டுட்டாங்க. அவங்க இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. எடப்பாடியார் இதற்கு மேலே ப்ரெஷர் பண்ணால் கூட்டணியை முறிப்பதாக கூட சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான் பிஜேபிக்கு முக்கியம். ஓபிஎஸ்ஸோ வைத்திலிங்கமோ கிடையாது. தர்மயுத்தம் போய் நடுத்தரில் நின்ன பிறகும் ஓபிஎஸ்ஸுக்கு போதிய அளவு புரிதல் இல்லாமல், பிஜேபியை பற்ற புரிதல் இல்லாமல் செயல்பட்டதன் விளைவு இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறார். அவர் 3.5 ஆண்டுகளுக்கு முன்பு 2022 ஜூலையில் அவரை கட்சியிலேருந்து நீக்கிய பிறகு அவர் தனி கட்சி ஆரம்பித்து போட்டியாக போயிருக்க வேண்டும், அமமுக மாதிரி. அதை செய்யாமல் அவர் நீதிமன்றங்களை நாடியதன் விளைவு தான் இன்றைக்கி நடுத்தரில் நிற்கிறார். இது ஒரு அரசியல் பிரச்சனை. இதற்கு அரசியல் தீர்வு தான் காணப்பட வேண்டும். எடப்பாடிக்கும் தனக்கும் இடையிலான பிரச்சனை ஒரு அரசியல் பிரச்சனை, இது சட்ட பிரச்சனை அல்ல என்ற அடிப்படை புரிதல் இல்லாமல் கோளாறு அங்கே ஆரம்பிக்குது. முதல் கோணல் முற்றும் கோணல். பிரச்சனையோட மூல வேறு எதுன்னா, தன்னை கட்சியிலிருந்து எடப்பாடி நீக்கிய பொழுது இது அரசியல் பிரச்சனை, இதற்கு அரசியல் தீர்வு தான் ஒரே வழி, நீதிமன்றங்களை நாடுவது என்பது முட்டாள்தனமானது என்ற குறைந்தபட்ச புரிதல் அவருக்கு இல்லாததன் விளைவு தான் இன்றைக்கி நடுத்தரில் நிற்கிறார். அவர் எம்ஜிஆர் 72 திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் தனியாக கட்சி ஆரம்பித்து தான் போனார். தான் திமுகன்னு சொந்தம் கொண்டாடலை. கட்சிக்காக அவர் வந்து பங்கு கட்டி நிற்கவும் இல்லை, 5% ஆளுக்களை வச்சு கட்சியை கைப்பற்ற நினைக்கல. 93 வைகோ நீக்கின பிறகு வைகோ ஒரு கட்டம் வரைக்கும், ஆரம்ப கட்டத்தில் சில மாதங்கள் மட்டும் தான் திமுக கொடியெலாம் சொந்தம்னு ஒரு முயற்சி எடுத்தார். ஆனால் அது தோல்வி அடைஞ்ச உடனே அவரும் உஷாராயிட்டார். அவரும் மதிமுகன்ற கட்சி ஆரம்பிச்சு தான் போயிட்டார். 9 மாவட்ட செயலாளர் வச்சு ஒன்று அதுக்கு போயிட்டார். அவ்வளோதான். தான் திமுகன்னு அவர் சொல்லலை. அப்போ கூட கொடியும் அந்த அறிவாலயமும் தனக்கு சொந்தன்ற மாதிரியான ஒரு பேச்சு அவர்கிட்ட இருந்த வழி அவர் தான் திமுகன்னு அவரும் சொல்லலை. எப்பயுமே எம்ஜிஆர்னு சொல்லலை, வைக்கவும் சொல்லலாம். இப்போ ஓபிஎஸ்க்கு பிறகு 1 மாதம் 2 மாதங்களுக்கு முன்பு நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தான் அதிமுகன்னு சொல்லலை. அவர் போய் இன்னொரு கட்சியில் சேர்ந்துட்டார். ஒரு வார்த்தை கூட எதிராக எதுவுமே அவர் பேசலை. தான் அதிமுக, நான் நீதிமன்றத்துக்கு போவேன், அங்கே போவேன், இங்கே போவேன். இந்த குறைஞ்சபட்சம், அதாவது இது வார்த்தைகளே இல்லை. இந்த 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 நடவடிக்கைக்கு ஓபிஎஸோட இந்த ஒரு புரிதல் இன்மைக்கு, அவ்வளோ பெரிய அரசியல் தலைவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், குறைந்தபட்சம் அந்த புரிதல் இல்லாமல் போனதன் விளைவு தான் இன்றைக்கி நடுத்தரில் நிற்கிறார். அவர் கட்சியை விட்டு நீக்கின உடனேயே தனி கட்சி ஆரம்பித்து நல்லதாக கெட்டதாக போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு மரியாதை கூடியிருக்கும். விட்டுட்டார். இன்றைக்கி வந்து தனிமரமாக நிற்கிறார்.
வைத்திலிங்கம் மட்டும்தான் இருக்கார், வேறு யார் இருக்கா? அவர் கூட இருந்தவெல்லாம் போயிட்டாங்க. போயாச்சு. மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ எல்லாம் போயாச்சு, போயாச்சு. ஜேசிடி பிரவர் போயாச்சு, இவர் அதான் இப்போ புகழேந்தி போயாச்சு, பார்த்தீங்கன்னா யாருமே இல்ல. திமுகவுக்கு போகிறது தான் ஒரு அன்னைக்கு அந்த பொரசவாகத்தில் கல்யாண மண்டபத்தில் திமுகவுக்கு போகலாமா தாவேக்காக போகலாமான்னு தான் கருத்து கேட்குறாரு. கேட்குறாங்க எல்லாரும். அண்ணா திமுக 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் திமுகவில் போய் சேர்ந்து எம்எல்ஏ ஆக போகிறாரு அப்படின்னா இதை விட காலத்தின் கோலம் அவலம். கொடுக்கப்பட்ட ஆப்ஷனே இங்கே 2 தான், திமுக தாவேக்கா. நீ எப்படி திமுகன்னு கொடுப்ப நான் கேட்குறேன். எவ்வளோ பெரிய ஒரு, அதாவது இந்த அவலத்தெல்லாம் விவரிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்த கட்சியில் 53 வருஷமாக இருந்து ஒன்றிய செயலாளராக கூட ஆகாமல் செத்து போனவன் எவ்வளோ பேர் இருக்கான். 3 தடவை முதலமைச்சர், 3 தடவை அண்ணா திமுகவில் முதலமைச்சராக இருந்துட்டு திமுகவில் சேர்ந்து, அதுவும் வயசும் ஆகுது அவருக்கு, 75 வயசு ஆகுது. கடைசி காலத்தில் எதுக்கு தன்னுடைய அடையாளமான அதிமுகவை விட்டுட்டு அதிமுகவின் பிரதான எதிரியான திமுகவில் தன்னை 3 முறை முதலமைச்சரான அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிவிட்டு ரெட்டைலைக்கு எதிராக ஓட்டு கேட்டு திமுகவில் போய் சேர்ந்து என்னத்தை அனுபவிக்க போகிறாரு? இதை விட பெரிய பதவி அவருக்கு திமுகவில் கிடைக்க போகிறது கிடையாது. அண்ணா திமுகலேருந்து யாரோ போனாங்க. முத்துசாமி போனார், அனிதா ராதாகிருஷ்ணன் போனார், சேகர் பாபு போனார், கே சார் போனார், ஏவாவேலு போனார், எத்தனையோ பேர் போனார், ரகுபதி போனார், எல்லாம் போனாங்க. அவங்கெல்லாம் மந்திரியாக இருந்து போனாங்க, இல்லை எம்எல்ஏ இருந்து போனாங்க. அவங்க 3 தடவை ஒரு தடவை இல்லை, 3 தடவை நீங்கள் முதல் தடவை எம்எல்ஏ, முதல் தடவை சிஎம், 3 தடவை முதலமைச்சர். இதை விட பெரிய பதவி உங்களுக்கு திமுக என்ன கிடைக்க போகுது? இப்போ இது ஒரு, அதாவது இது எப்படி அரசியல்வாதிகளால் இப்படி ஒரு பொழப்பை நடத்த முடியுதுன்னு புரியல நமக்கு. இது ஒரு கொள்கை மாற்றத்தால் வந்த முடியும்னாலும் ஓகே, கொள்கையும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. அதிமுக ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரே கொள்கை திமுக எதிர்ப்பு. அதையும் கை கழுவிட்டு போய் திமுகலே சேர்ந்துடுறது. இதுவரை நீங்கள் அதிமுகவில் அனுபவித்ததை விட அதிகமாக என்னங்க அனுபவிக்கும்? உங்களுக்கு என்ன முதலமைச்சர் பதவியை ஸ்டாலின் கொடுத்துருவாரா? வாங்க ஓபிஎஸ் நீங்கள் சிஎம் இருங்க, நான் உங்களுக்கு துணை முதலமைச்சராக இருக்கிறேன்னு சொல்லுவாரா ஸ்டாலின்? அதிகபட்சம் ஒரு எம்எல்ஏ தான், அதுவும் தங்கத்தமிழ்ச்செல்வன் வேறு இருக்கார் அதே மாவட்டத்துக்குள்ளே, ஏற்கனவே 2 பேருக்கு ஆகாது. இப்போ திமுகவில் உங்களுக்கு குறைஞ்சபட்ச நியாய தர்மங்கள் கூட இல்லைன்றதுக்கு உதாரணம், அங்கே இப்போ ஓபிஎஸோட எதிரியாக வந்த தங்க தமிழ்ச்செல்வனுக்கு மாற்றா அவருக்கு சேலஞ்சராக கொண்டு போய் நீங்கள் இவரை நிறுத்துறீங்க, ஓபிஎஸ்ஸை நிறுத்துறீங்க. மாநகர் புறநகர்னு பிரிச்சு பெரிய தான் போகுது. உங்களுக்கு என்ன பதவியை அவங்க கொடுத்துருவாங்க திமுகவில்? இங்கே நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க 3 முதலமைச்சர், மாநிலத்தின் உயர்ந்த பொறுப்பு முதலமைச்சர், கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் பதவியும் கிடச்சி. ஆமாம், அதிகபட்சமாக எல்லாம் அனுபவிச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆகவே ஓபிஎஸோட இது சராசரி அதிமுக தண்டனோட வாக்குகளை சிதறடிக்கும். போகலாம், ஜெயிக்கலாம், தோக்கலாம். அதுக்கு பிறகு என்ன? எந்த எல்லைக்கும் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் சேர்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு பதவியும் கொடுக்க ரெடியா, அவ்வளோதான். என்ன ஒரு மந்திரி பதவி கொடுப்பாங்க? 28 பேரில் நீ ஒரு ஆள், அவ்வளோதான். நீ ஒரு ஆள், அவ்வளோதான். 28 மந்திரியில் ஒரு மந்திரி, 3 முறை முதலமைச்சர், அடுத்த மந்திரி, அப்புறம் கவுன்சிலராக கூட ஆவாங்க. இவங்கெல்லாம் கூச்சமே பட மாட்டாங்க. அதுதான் அரசியல்வாதிகள். மன்ற தலைவர் போஸ்டிங் எல்லாம் மன்ற தலைவர், நகர்மன்ற தலைவர், அதுக்கு கீழே மாநகராட்சி கவுன்சிலராக கூட ஆவாங்க. கூச்சமே பட மாட்டாங்க. எனவே இது ஓபிஎஸ் அரசியல் ரீதியாக எடப்பாடியை எதிர்கொள்ள தவறியதன் விளைவு இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறார். கடைசியாக இருக்கிறது ஐயப்பனும் வைத்திலிங்கம் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. மற்றவங்களும் எங்கே இருக்கிறாங்கிறதுல தனித்தனியாக ஒருத்தர் அறிக்கை விட்டுட்டு இருக்கிறாங்க, அந்தளவோடையே போயிடுச்சு. ஆனால் தாவேக்கா அப்படிங்கிற பாயிண்ட்டை இப்போது இருக்கக்கூடிய ஓபிஎஸ் சார்ந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிறையா பேர் தாவேக்காவை தான் அதிகமாக போகலாம், அவங்களோட ஒரு அலைன்ஸ் போகலாம் அப்படிங்கிறது தான் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஓபிஎஸ் எனக்கு தெரிஞ்சு தாவேக்காவுக்கு போக மாட்டார், திமுகவுக்கு தான் போவார். ஏன்னா அவர் எதிர்பார்க்கறது தாவேக்காவில் கிடைக்காது, திமுகவில் தான் கிடைக்கும். அது என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதுக்கான இது முடிவு, அந்த அவர் எதிர்பார்க்கறத கொடுக்கக்கூடிய வல்லமை திமுக கிட்ட தான் இருக்குது, தாவேக்கா கிட்ட கிடையாது. கண்டிப்பாக தர வாய்ப்பு கிடையாது. அதான் அது என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். நம்ம வாயால் சொல்ல வேணாம், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இதுதான் ஓபிஎஸோட அரசியல் அப்படின்றது இன்றைக்கி பட்டவர்த்தனமாக தெரிஞ்சு போச்சு. அவர் ஏன் தனி கட்சி ஆரம்பிக்கலன்னா இதுதான் காரணம். அவர் அப்படித்தான். தினகரன் இருந்த ஸ்டஃப்ல 1% கூட ஓபிஎஸ்ட கிடையாது. கரெக்ட். தினகரன் இருந்த இதுல ஸ்டஃப்ல 1% கூட கிடையாது. அவர் தைரியமா தனி கட்சி தானே ஆரம்பிச்சு போனாரு. ஆரம்பிச்சு முதல் தேர்தல் தானாச்சும் ஜெயிக்க முடியும் போனாரு. 2021ல் எடப்பாடியை தோக்கடிக்கிறது அவரால் தான் முடிஞ்சு. திமுக தனி மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு தாவேகா தான், அமமுக தான் காரணம். ஒரு 20 தொகுதியில 23 தொகுதியை உடைச்சாரு. இவர் என்ன பண்ணாரு? இவர் கண்டிப்பாக தாவேகா போக மாட்டார். நான் சொன்னேங்க, அவர் யாருக்கும் அவங்க கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, அவர் யாருக்கும் விசுவாசமாக இருந்தது கிடையாது, இனிமேல் இருக்க போகிறதில்ல, இனிமேல் இருக்க மாட்டார். அவர் அவருடைய ஆதரவாளர்களில் 90% தாவேக்காக போகணும், 10% திமுக போகணும்னு சொன்னாலும் 10% திமுக போகணுன்றது தான் டிக்கெட். அவர் டிக்கெட் அடிப்பார், அவர் டிக்கெட் அடிப்பார். முதல் டிக்கெட் அவர் திமுக தான் அடிச்சிருப்பாரு.
அவ்வளோதான் மிச்சம் 90 பேர் இங்கே அடிச்சிருக்காங்க. அவ்வளோதான். அதை அவர் விரும்புறது அது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் விரும்புவதை கொடுக்கக்கூடிய வல்லமை திமுக கிட்ட மட்டும்தான் இருக்குது, தாவேகா கிட்ட கிடையாது. அவர் ஆப்வியஸ்லி திமுகவை தான் தேர்ந்தெடுப்பார். பியூஷ் கோயலுடைய தமிழ்நாடு வருகை வந்து அவரும் சரி அர்ஜுன் ராம் மேக்வால் இருவரும் வந்து எல்லாரையுமே சந்திச்சு பேசியிருக்காங்க. பியூஷ் கோயலே தெளிவாக வந்துட்டு விஜய்க்கு எதிரான கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் வந்துட்டு முன்வைக்கிறதுல இருந்தெல்லாம் நம்ம பின்வாங்கிக்கிறோம், அதெல்லாம் ரொம்ப பெருசாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கு ஆதரவாகவும் ஒரு எடப்பாடியிடம் பேசியதாக சொல்லப்படுறதெல்லாம் எப்படி சார் பார்க்குறேன்? எடப்பாடி ஒரு எவ்வளோ சீட் கொடுக்க போகிறாரோ இல்லை கூட்டணிக்குள்ளே வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள்லையோ பேச்சுவார்த்தை நடைபெற்றதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது தெரியலங்க. அது சீட்ஸை பற்றி அன்றைக்கி நல்லா கசிய விடப்பட்டது. அதிமுக தரப்பிலேருந்து எல்லா மீடியாவுக்கும் ஒரே மாதிரி கசிய விடப்பட்டது. 170 சீட்டு, 23 சீட்டு, 3 சீட்டு, 6 சீட்டு எல்லாம் கசிய விடப்பட்டது. அந்த நம்பரை சொல்லி கூட்டணி கட்சிகளை தயார்படுத்துகிறாங்க சைக்கலாஜிக்கலாக. பிஜேபியிலேருந்து தமிழிசை சவுந்தரராஜன் மட்டும் அந்த நம்பர் வந்து அது உண்மை அல்ல, அதுக்கு அந்த நம்பர்ஸை பற்றி நாங்கள் பேசலாம். ஏடிஎம்கேலேருந்து அதுக்கு மறுப்பே இது வரைக்கும் வரல. அவங்கலேருந்து யாருமே ஏன்னா அவங்க தான் பரப்புனது. இந்த நம்பர்ஸ்குள்ளே இது பண்ணிடணும்னு பார்க்குறாங்க. பட் பிஜேபி தோழமை கட்சிகள் 75 சீட்டு கேட்குறாங்கன்றாங்க. அது எப்படி போய் முடியும் நமக்கு தெரியாது. பட் சீட் ஷேரிங்கில் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் வராது. எடப்பாடியால் பிஜேபியை விட்டு விலக முடியாது, பிஜேபியும் எடப்பாடியை ஒரு லெவலுக்கு மேலே நெருக்காது. இந்த சீட் ஷேரிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 160 சீட் வரைக்கும் ஏடிஎம்கே கண்டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. மீதம் இருக்க 74 சீட் அது கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும். சீட் ஷேரிங் ப்ராப்ளம் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அநேகமாக ஓபிஎஸ் அண்டு டிடிவி, ஓபிஎஸ் வெளியில் போயிட்டார். இப்போ வந்த தகவல் ஓபிஎஸ் திமுகவுக்கு போகிறாரு, டிடிவி அமமுகவுக்கு போகிறார். அதுதான் இப்போ இருக்க நிலைமை. நாளைக்கு அது எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. ஓபிஎஸ் விரும்புவதை திமுகவால் தான் கொடுக்க முடியும். அதனால் அவர் திமுக பக்கம் தான் போவார். டிடிவி தினகரனுக்கான ஒரு ஆப்ஷனுங்கிறது வந்துட்டு டிவிக்கு, ஏன்னா அவர் முழுமையாக அவர் வந்து எடுத்துக்க போகிறதில்ல, எடப்பாடி அவர்களை அனுசரித்து போவதற்கான வாய்ப்பு இருவருக்குமே இல்லைங்கிற லெவல் போகிறப்ப தாவேகாவிற்குள் டிடிவி அப்படிங்கிறது எப்படி சார் பார்க்குறேன்? செங்கோட்டையன் அதுக்கான முன்முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு அதிகமாகவே அப்படின்னு. ஆமாம், அலைன்ஸ் போயிடுவாங்க. ஆமாம், அலைன்ஸ் போயிடுவாங்க. இப்போ செங்கோட்டையன் மாதிரி தாவேகாவில் போய் சேர மாட்டார் அவர். பட் தாவேகாவோட டிடிவி போயிடுவாருன்னு தான் எனக்கு தோணுது. அப்போ 4 முனை போட்டி, திமுக, காங்கிரஸ், 2 இடதுசாரிகள், விசிகா, மதிமுக, ஓபிஎஸ் இது ஒரு பக்கம். இந்த பக்கம் அண்ணா திமுக, பாஜக, குட்டி கட்சிங்க எல்லாம் அந்த லைனப் ஒரு பக்கம். பாமக, தேமுதிகன்னு ஒரு சில கட்சி. அது பாமக மட்டும் பேசுவோம். அதுக்கப்புறம் தேமுகவும் பாமகவும் எங்கன்னு தெரியல. 3வது சீமானு, 4வது விஜய் பக்கம். விஜய், டிடிவி இந்த டீம் வந்துடும் தோணும். பாமகவும் தேமுதிகவும் தான் என்னன்றது இப்போ புரிபடாத புதிராக இருக்குது. தேமுதிக 2 பேர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க லக்கு ராஜ்யசபா எலெக்ஷன் முன்னாடியே வரதால் வந்து அதில் ஒரு சீட் யார் கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் போயிடுவாங்க. 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்றாங்க. ஏடிஎம்கேவும் ப்ராமிஸ் பண்ணுது, டிஎம்கேவும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல. பாமக தான் இருக்கிறதுலே சிக்கல். அப்பா மகன் சேர போகிறது கிடையாது. சேரலைன்னா யார்? மகன் வந்து என்டிஏல இருப்பார். அப்பா வந்து மகனை சேர்த்தா நான் வரமாட்டேன்னு சொன்னால் திமுக தான் ஒரு பக்கம் வர கேலி கூத்தா நடக்க போகுது எலெக்ஷன். 6 சீட்டு இவங்க ஒதுக்குனாங்கன்னா இதில் 3 பிரித்து இங்கே கொடுத்துட்டு 3 ஏன்னா மாம்பழத்தை தடை செய்யறதுன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டான் ஏற்கனவே. ரொம்ப சண்டை போட்டிங்கன்னா மாம்பழம் இந்த தடவை 2 பேருக்கும் கிடைக்காது. ஆஸ் ஆஃப் நவ் அன்புமணி கிட்ட தான் மாம்பழம் இருக்குது. ஆனால் ராமதாஸ் தகராறு பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் மாம்பழத்தை முடக்கும்னு சொல்லியாச்சு. மாம்பழம், பெயர், கொடி எல்லாத்தையும் முடக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு மாம்பழத்தை பாதியாக பிரித்து 2ஆம் கொடுக்க முடியாது. மாம்பழத்தையும் முடக்க போகிறான் அவன் வந்து. ஸோ பாமக கதை கந்தரகோலமாக மாறுது. யார்கிட்டையும் 2 பேரும் டிமாண்டும் பண்ண முடியாது. இவங்க 2 பேரும் வாங்கிட்டு தான் வரணும். கொடுத்ததை வாங்கிட்டு போகணும், வேறு வழி கிடையாது. அப்பாவுக்கும் மகனுக்கும். அப்பாவும் மகனும் சேர்ந்து கட்சிக்கு கொல்லி வச்சுட்டாங்க. அவங்களே கொல்லி வச்சுக்கிட்டாங்க. 50 தொகுதிகளில் ஒரு 10% ஓட்டு இருக்கவங்க இன்றைக்கி அதை தானாக சூறையாடிக்கிட்டு இருக்காங்க. வாக்குகள் கணிசமாக அவங்க கட்சியிலேருந்து விஜய்க்கு போயிட்டுருக்குது. அந்த சீரியஸ்னஸ் புரியாமல் விளையாடுறாங்க 2 பேருமே. மகனை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு எந்த எல்லைக்கும் அப்பா துணிச்சிட்டாரு. தந்தை பாசத்தில் கின்னஸ் ரெக்கார்ட் படைத்து கொண்டிருக்கிறார் ராமதாஸ். மகனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னு டெல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. சீக்கிரமாக விசாரித்து தீர்ப்பு கொடுத்து ஜெயிலில் போடுங்கன்னு சிபிஐ கேட்குறாரு. புதிய சாதனை கின்னஸ் ரெக்கார்ட் படிக்கிறார் ராமதாஸ். அவங்க கட்சியில் அது அடுத்து எங்கே போகும்? வெட்டுக்குத்தில் போய் தான் முடியும். அங்கே ஜிகே இதில் இவங்க 2 பேரையும் ஒரே அணியில் வச்சா ஒரு சிக்கல் என்னென்னா, இப்போ ராமதாஸும் அன்புமணியும் அதிமுக கூட்டணிக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக அன்புமணி திமுகவுக்கு வர மாட்டார். ஸோ அதிமுக கூட்டணிக்கு 2 பேரும் போகிறாங்க, என்டிஏக்கு போகிறாங்கன்னா 2 பேரையும் ராமதாஸ் எடப்பாடி சமாளிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்பாவையும் மகனையும் 2 பேருக்கும் ஆளுக்கு 10 சீட்னு கொடுத்தா அன்புமணி ஒத்துப்பார். ராமதாஸ் என்ன பண்ணுவார்? ஒத்துக்க மாட்டார். அப்போ என்ன ஆகும்? அன்புமணி ஆளை ராமதாஸ் தோக்கடிப்பார், ராமதாஸ் ஆளை அன்புமணி தோக்கடிப்பார். மொத்தமாக அதிமுக காலி. 20 சீட்டு கொடுத்தா 20 தோற்றுரும். ஏற்கனவே டிடி ஓபிஎஸ் வர ஒரு பக்கம் அவங்க உடைக்கிறது. இந்த உள்குத்திலேயே
போயிடும். இந்த 2 பேரையும் ஒரு அணியில் வைக்கிறதுல இருக்க ரிஸ்க்கு கிராஸ் ஓட்டிங் நடக்கும். 2 பேரும் மாற்றி மாற்றி கவுத்துப்பாங்க. ஒத்துக்குவாங்கங்கிறது தான் ஸோ பாமக சிக்கலும் வந்து என்டிஏக்கு ஒரு பெரிய சிக்கலாக வந்து மாறி போச்சு. அஸ் ஆஃப் நோ டிஎம்கே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. 4 முனை போட்டியில் திமுக தான் வாய்ப்புகள் அதிகம் தான் தோணுது. ஏன்னா அண்ணா திமுகக்குள்ளே எதுவுமே செட் ஆகலை. 8 மாதம் ஆகுது அலையன்ஸ் ஃபார்ம் ஆகி, ஒரு புது கட்சி கூட வந்து சேரல. அதிமுகக்குள்ளே இருந்த செங்கோட்டையும் போயிட்டார், என்டிஏக்குள்ளே இருந்த ஓபிஎஸும் டிடிவியும் போயிட்டாங்க. வெளியில் போனவங்க திரும்ப வரப்போகிறதில்ல. ஒருத்தர் திமுகவுக்கு போக போகிறாரு, ஒருத்தர் விஜய்க்கு போக போகிறாரு. அப்போ அதிமுகவையும் பிஜேபியும் தவிர மற்றது எல்லாம் குட்டி கட்சி. பிஜேபிக்கு பார்லிமெண்ட்டில் வந்த 18% எதிர்பார்க்காதீங்க, அது வாஷ் அவுட்டு கிடையாது கண்டிப்பாக. அண்ணாமலை வேற அவர் என்ன விளையாட போறாருன்னு தெரியல நமக்கு. அங்கே பிஜேபிக்குள்ளேயே அதே பிரச்சனை இருக்குது. அண்ணாமலையா நயனாராண்டு. ஆமாம், அங்கே அந்த கூத்து நடக்குது. அவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது நேற்று அண்ணாமலை பியூஷ் கோயல் மீட்டிங் வரவே இல்லை. அவர் தனி லைனில் போயிட்டுருக்கார் அண்ணாமலை. ஸோ பிஜேபியோட வெற்றியை வந்து அண்ணாமலையும் மிகப்பெரிய அளவில் சிதைப்பார். தலைமையோட பார்வையும் தொண்டர்கள் சப்போர்ட்டும் அண்ணாமலைக்கு இருக்குது. நயனாராயந்தனுக்கு அதிமுகவுடைய நேரடி சப்போர்ட். அவ்வளோதான். 24 எப்படி பிஜேபி தலையில் மண்ணள்ளி போட்டுக்குச்சோ அதே மாதிரி 26 பிஜேபியோட தோல்விக்கு அண்ணாமலை தன்னால் இயன்ற நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வார். ஸோ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இன் ஷாம்பிள்ஸ். அது வந்து டேக் ஆஃபே ஆகலை, ஆவதற்கான அறிகுறியும் இல்லை. செங்கோட்டையும் போயிட்டார், ஓபிஎஸ் போயிட்டார், டிடிவி போயிட்டார். அவர் யாரை வச்சு நீ பாமக உள்ளே இல்லை, தேமுதிக இல்லை, இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைன்னா பெரிய கட்சி பாமக. அது இன்றைக்கி உங்களுக்கு இல்லைன்னும் போது யார் இருக்கா? 19% தாங்க அண்ணா திமுக ஓட்டு. தேமுதிகவும் அதிகமாக விரும்புகிற இடம் வந்து திமுகவாக தான் இருக்குது. அவங்க தான் போகணும். ஏற்கனவே 2 தடவை ராஜ்யசபா சொல்லி ஏமாற்றிட்டாரு. இதுக்கு மீறி நம்ப தயாரில்லைங்கிற அளவில் தான் அவங்க போயிட்டாங்க. ஸோ இது இப்போ இருக்கிறத வச்சு பார்க்கும்போது திமுகவோட வெற்றி அநேகமாக உறுதியானதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. 4 முனை போட்டியில் திமுகவான வெற்றி வாய்ப்பு தான் மிக பிரகாசமாக இருக்கிறது. அன்லஸ் சம் மிரக்கல் ஹேப்பன்ஸ், பேரதிசயம் நிகழ்ந்தாலுடைய ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பு இல்லை என்று தான் எனக்கு தோன்றுகிறது. அதனால் கூட்டணி இவர்களும் சேர்றதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. தாவேக்கா ஏடிஎம்கே அலையன்ஸுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு அது சுத்தமாக போயிடுச்சு. எல்லா பக்கமே இதாயிருச்சு. பிஜேபி ஃபேக்டரால் அவங்க ஏடிஎம்கேக்கு போக மாட்டாங்க, அவங்க தெளிவாக இருக்காங்க. ஏடிஎம்கேக்கு உள்ளே இருந்தவன் சதறிட்டு இருக்கான். அமித்ஷாவுடைய முயற்சி எல்லாமே ஃபெயிலியர். உங்களுக்கு வந்து எடப்பாடியோடைய பிடிவாதம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. நீங்கள் பெரிய பெரிய வெற்றிகளை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின், 3 தேர்தல்களை தொடர்ந்து வெற்றிகளை அடைந்து கொண்டிருக்கிற ஸ்டாலின், அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் எல்லாரையும் அரவணைச்சுக்கிறார். யார் வந்தாலும் வாங்க அப்படின்னு சேர்த்துக்கிறார். அவன் நேற்று திட்டினா, முந்தா நேற்று எங்கள் அப்பாவை திட்டினா, அதுக்கு முதல் நாள் என் ஃபேமிலியை 3 தலைமுறையை திட்டினா, 7 தலைமுறையை திட்டினா, அதெல்லாம் அவங்க மனசில் வச்சுக்கல. இன்றைக்கி வரான் திமுக வா சேர்த்துக்கிறேன் வா. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? எடப்பாடி எல்லாரையும் வெளியில் அனுப்பிக்கிட்டு இருக்கார். தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிற ஸ்டாலின் எல்லோரையும் அரவணைக்கிறார். தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிற எடப்பாடி எல்லாரையும் வெளியேற்றி கொண்டிருக்கிறார். இது எப்படி ஜெயிக்க முடியும்? நீங்கள் எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு எப்படி ஜெயிக்க போகிறீங்க? ஒற்றுமை இல்லைன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? விருப்பமனுக்கே பெருசாக ஒன்றும் மாவட்டங்கள் ரீதியாக வந்து பெருசாகவே ஏடிஎம்கே கொடுக்க முடியுது. இப்போ முடிய போகுது. அது ஆர்வம் காட்டலை. எடப்பாடி அவர்கள் பேர்லேயே வந்து எல்லாரும் 10,000 கட்டிட்டு போயிடுறாங்க. அவரே 200 தொகுதியில் நிற்கணும்னு சொல்லி கேட்டால் அது வழக்கமான ஸ்ட்ராட்டஜிங்க. அவருக்கு போட்டால் இவனுக்கு கிடைக்கும்னு பெரிய அளவில் அதற்கான ஒரு மோதல்ங்கிற கட்சியில் இல்லைங்க. ஏன்னா விஜய் இல்லைன்னொன்னே, கூட்டணியில் விஜய் இல்லைன்னொன்னே போட்டி போடுறவங்க வந்து தயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எடப்பாடியார் வற்புறுத்தி தான் சில தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தினார். அசம்பிளி எலெக்ஷனில் காட்ட ஓரளவு ஆர்வம் இருக்கும்னு நினச்சாங்க. பட்டு எதிர்பார்த்த அளவுக்கு போட்டியிடுவதற்கான ஆர்வம் என்பது தொண்டர்கள் மத்தியில் இல்லை. ஏன்னா கூட்டணி இல்லைங்கிறதால விஜய் இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சைக்கலாஜிக்கலாக ஒரு மனநிலைக்கு சராசரி அதிமுக தொண்டன் வந்து விட்டான். இதெல்லாம் தோல்விக்கான அறிகுறிகள். எடப்பாடியார் சீட்டும் பெருசாக எதாவதுனா விஜய் கட்சிக்கு போகிறதுக்கும் ரெடியாக தான். அவ்வளோதான். எடப்பாடியார் பெரிய அளவில் எடப்பாடியாருடைய இந்த முடிவால் கட்சிக்காரர்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள். சார் இன்றைக்கி 40 கோடி செலவு பண்ணணுன்னு எழுதுகிறான். இன்றைக்கி தினமலரில் கூட ஒரு கட்டுரை வந்திருக்கு. ஒரு தொகுதிக்கு 40 கோடி வரைக்கும் டிஎம்கே செலவு பண்ண சொல்லுவாங்க. அப்படின்னு ஒரு தொகுதிக்கு 40 கோடினா யாருக்கிட்ட அந்த பணம் இருக்குது? அதிமுக திமுககாரன்ட்டு தான் இருக்குது. மற்றவங்ககிட்டலாம் அந்த பணம் இருந்தாலும் எடுக்க முடியாது, டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு எலெக்ஷன்ஸ் ஆஃப் பிகம் காஸ்ட்லி அஃபேருங்க. 40 கோடி ஒரு தேர்தலுக்குன்னா யோசிச்சு பாருங்களேன். அப்போ இது வந்து 200 தொகுதினா அவங்க வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து 8,000 கோடி வந்துடுது. 10,000 கோடி நெருக்கி 10,000 கோடி ஈஸியாக செலவு பண்ணுவாங்க. திமுக 10,000 கோடி செலவு பண்ணோம், அண்ணா திமுக பிஜேபி 10,000 கோடி செலவு பண்ணுவோம். சாமானிய மனிதனுக்கும் இந்த தேர்தலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. யாருக்கு ஓட்டு போட்டாலும் எதுவும் மாறப்போகிறது இல்லை.
பச்சையாக எழுதுனான் 20 கோடி 200 தொகுதிக்கு திமுக அனுப்பிடுச்சு, அதை வெளியில் எடுக்க விடாமல் பண்ணுறதுக்கு அமித்ஷா கிட்ட தான் போய் நிற்கிறாங்க இப்போ அப்படின்னு. எப்படியாவது பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவானுங்க. இவங்க ஒன்றும் ஓகேம் கிடையாது, அதிமுக பாஜக இவனும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண தான் போகிறாங்க. பண்றது தான் இறங்க தான் போறாங்க. அப்போ இவன் ஒரு 10,000 கோடி அவன் ஒரு 10,000 கோடினா 20,000 கோடி செலவு பண்ணி எலெக்ஷன் நடத்துகிறேன்னா, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லா பொருளும் விலை ஏறப்போகுது, எல்லா வரியும் ஏறப்போகுது. இந்த புத்தி மக்களுக்கு இல்லை. இன்றைக்கி 1000 ரூபாய் வந்தால் போதும், 2000 ரூபாய் வந்தால் போதும்னு நினைக்கிறான். திமுக எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு களத்துல இறங்குறாங்க. ஆமாம், கூட்டணிக்குள்ளேயும் பிரச்சனை இல்லை, மக்கள்கிட்டயும் இந்த நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம பேசியது போது பொங்கலுக்கு ஏதாச்சும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்கன்னா அப்படியே அவ்வளோதான். இப்போ பொங்கல் அந்த 5000 ரூபாய் எதிர்பார்த்து மக்கள் வந்து அந்த அறிவிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு டோக்கனுக்காக வெயிட் பண்றாங்க. டோக்கனுக்காக மக்கள் வெயிட்டிங். இந்த வீக்லயே வந்துரும் அப்படின்ட்டு. ஆமாம், 5000 ரூபான்றானுங்க, 3000 ரூபான்றானுங்க. எப்படியும் கஜானா காலி, பிச்சை தான் எடுக்க போகிறான். 26ல் யார் வந்தாலும் எடுக்கிற பிச்சையை பெரிய பாத்திரமாக வச்சு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து மறண்டு பிடிக்கிறாங்கன்றாங்க காசு இல்லைன்னு. ஸோ 5000 ரூபாய் இல்லைன்னா 3000 குடியான்னு கேட்குறாங்க போல். அந்த அளவுக்கு போயாச்சு. அந்த நோக்கி போயாச்சு. இன்றைக்கி 3000 ரூபாய் பொங்கலுக்கு, மாதம் 1000 ரூபாய், 3000 ரூபாய் வச்சு மேனேஜ் பண்ணிடலான்னு பார்க்குறாங்க. அதான் பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்து பழகிட்டாங்க, இங்கே 3000 ரூபாய். மக்களே போல்வர் கைவர். நம்ம தகுதிக்கேற்ற தலைவர்கள் தான் நமக்கு கிடைக்கிறாங்க. மக்களை கரப்ட் ஆகிட்டானுங்க எல்லா அரசியல்வாதிகளும் சேர்ந்து. கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தான் ஓட்டு போடுவேன்றாங்க. இப்போயே போய் அந்தந்த மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர்கிட்ட சொல்கிறாங்க, ஓப்பனா வீட்டில் 4 ஓட்டு இருக்குது, 1000 ரூபாய் கொடு, 4000 ரூபாய் கொடுத்தா தான் ஓட்டுன்றாங்க. சரி பார்த்து செய்கிறேன், அவசரப்படாதீங்கன்னு அவர் சொல்கிறாரு. உருப்பிடுமா இந்த ஜனநாயகம்? அப்படி இதை பேசுறது வேஸ்ட்டுங்க. எதுவும் மாற போகிறது இல்லை. உங்கள் ஜனநாயகம் பணநாயகமாக மாறிப்போச்சு. சாமானிய மனிதனுக்கும் இந்த தேர்தலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. 40 கோடி ஒரு தேர்தலுக்கு செலவு பண்ணுறானுங்கன்னா விளங்குமா இந்த நாடு? அப்படி ஒரு பக்கம் காசை வாங்கிக்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போறதுக்கு ஒரு ரசிகர் பட்டாளமே அது ஒரு பக்கம் வந்து நிற்குது. செங்கோட்டையன் ஒரு பெரிய ஃப்ரேமே ரெடி பண்ணிட்டு இருக்காரு கட்சியில நிப்பாட்டுறதுக்குன்னு. எந்தெந்த கட்சியில அதிருப்தியில வெளிவராங்களோ எல்லாரையுமே எடுத்துட்டு நாவுக்கரசர் முதல் கொண்டு அதிருப்தியில் இருக்கிறார். அவரும் தாவேக்காவோட பேச்சுன்னு ஒரு பக்கம் ஓடுது. நிறைய பேரோட அவங்களோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதாவும் தகவல் வந்துட்டு தான் இருக்குது. அதாங்க இப்போ அந்த பக்கம் அந்த கூட்டம் ஒன்று வரும்ல. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தூய்மையான ஒரு விஜய். ஏன்னா இது வரைக்கும் அவர் தேர்தலே சந்திக்கலைங்க. அதனால் முதல் தேர்தல் தூய்மையாக தான் இருக்கும். 2வது தேர்தலில் தான் உண்மையான முகமூடி கிழியும். இப்போதைக்கு அவர் தூய்மையானவர். ஏன்னா இது வரைக்கும் தவறு செய்வதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. நேர்மையானவர். ஏன்னா இது வரைக்கும் எந்த பதவியிலையும் அவர் இருந்ததில்லைன்ற கதை தான். 40 கோடின்னு இன்றைக்கி தினமலரில் எழுதியிருக்காங்க. அது உண்மை தாங்க. 40 கோடின்றது 50 கோடி வரைக்கும் போகும். 50 கோடின்னா உங்களுக்கு 200 × 50 கோடின்னா உங்களுக்கு எவ்வளோ ஆகுது? 200 × 10னா 2000, 50னா 10,000 கோடி. பணம் அதிகம் செலவழிக்கிறதுக்கு விஜய் ஃபேக்டரும் ஒரு காரணம். ஆமாம், 10,000 கோடினா இவன் 10,000 கோடி, அவன் 10,000 கோடி, 20,000 கோடி. இந்த பக்கம் 1000 ரூபாய், அந்த பக்கம் 1000 ரூபாய். பனை மரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து. எலெக்ஷன் முடிஞ்சோன்னே தான் இருக்குது வேடிக்கை. அதை பற்றி கவலை இல்லை. அப்போ பார்த்துக்கலான்ற முடிவு வந்துட்டாங்க அரசியல்வாதிகள். பியூஷ் கோயல் வந்து எப்படி வந்து விஜய் வந்து சிறுபான்மையினர் ஓட்டை வந்து ஓரளவுக்கு கிறிஸ்டியானிட்டி ஓட்டையும் தன் பக்கம் இழுத்துக்கிறவர். அதனால் அவரை பெருசாக நம்ம வந்து விமர்சனம் வைக்க வேணாங்கிறதெல்லாம் பேசியதாக வரக்கூடிய தகவல் எப்படி சார் இருக்குது? அவங்களுடைய பாயிண்ட் வந்து அதில் அது கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி தான். அப்படிங்கிறது அது கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி. நம்ம திட்ட வேண்டியது திமுக தான், விஜய் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு அவங்க வராங்கன்றது நியாயமானது. அது பியூஷ் கோயல் அப்படி சொன்னதும் உண்மை. அது அவங்க ஆங்கிளில் பார்த்தா சென்சிபிள். தேவையில்லாமல் போய் விஜய் திட்ட எச்ராஜா மாதிரியான நபர்கள் வந்து வாயில் வந்ததெல்லாம் பேசி வாக்குகளை சிதறடிச்சுட்டு இருக்காங்கல்ல, அத்தகைய நபர்களுக்கு சொல்லப்பட்ட புத்திமதி அது. நீ விஜயை தொடாதுன்னு. கரெக்டு தான். அது பியூஷ் கோயல் சொன்னது கரெக்டு தான். குறைஞ்சபட்சம் வட இந்தியாவிலேருந்து வர பிஜேபி தலைவர்களுக்கு புத்தி இருக்குது. அதோடு நான் நிறுத்திக்கிறேன். இல்லாட்டி இவங்க பிஜேபிக்காரன் நம்ம மேலே கோவப்படுவோம். வட இந்தியாவிலேருந்து வர பிஜேபி தலைவர்களுக்கு சென்ஸ் இருக்குது. இது இவங்க வந்து எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். பிஜேபி கிடைக்கிற ஓட்டையும் இவங்களே வர ஓட்டை இவங்களே ஒழிச்சுட்டு கண்டபடி பேசி விரோதிகளை பெருக்கிக்கிட்டே போகிறாங்க. இந்த எலெக்ஷனில் வந்து ஒன்றும் பெருசாக பிஜேபிக்கு கிடைக்க போகிறது கிடையாது. பணம் விளையாட போகுது. அது நிறைய அந்த பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கு தான் அமித்ஷா கிட்ட போய் ஏடிஎம்கேவும் பிஜேபி முறையிடுறாங்கன்றாங்க. அமித்ஷாவால் என்ன செய்ய முடியும் எனக்கு தெரியல. ஏன்னா டிஎம்கே வந்து அதில் வந்து நோபல் பரிசு வாங்கினவங்க வாக்காளர்களுக்கு கேஷ் ஃபார் ஓட்ஸில். திமுக மட்டும் செய்யலை, அண்ணா திமுகவும் சேர்த்து தான் செய்யுது. 2 பேரும் செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு கையில் இருக்கும்போது அவங்க இன்னும் அதிகமாக தான் அவங்க ஆடுவாங்க. இவங்களும் இவங்க பங்குக்கு ஆடுவாங்க. மக்களுக்கு கொண்டாட்டம்.
தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் திண்டாட்டம் திருவாடி அந்த போகுது கவர்மெண்ட். ஆட்சி முடிகிற போற ஒரு ஸ்டேஜ்லேயே கூட வந்துன்னு சார் அங்கங்க செவிலியர் போராட்டம் அரசொலிகள் ஆர்ப்பாட்டம் எவ்வளவு இப்படி போயிட்டு போராட்டம். இருக்கு. போராட்டங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனா இருந்தாலும் திமுக ஒரு அதெல்லாம் தைரியமான கவலையே இல்லை. ஒரு திமுக தைரியம் பாருங்க, ஜனவரி 6ஆம் தேதியிலேருந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இன்டெஃபினட் ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைக். கவலையில் என்ன பண்ணுவாங்க, போட்டி சங்கங்களை வச்சு ஸ்ட்ரைக்கை உடைப்பாங்க. மீறி ஆடினானா போலீஸ் வச்சு உள்ள தூக்கி போடுவாங்க. செவிலியர்களை நேற்று எப்படி இழுத்து கொண்டு போய் அந்த வண்டியில மாதிரி ஏத்துனாங்களோ பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஆமாம், கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசின்னுவாங்க. ஒரு பக்கம் ஆசை காமிச்சு உடைப்பாங்க, இன்னொரு பக்கம் போலீஸை வச்சு மிரட்டுவாங்க. மிரட்டுவாங்க. அதான் அதோட முடியும் ஸ்ட்ரைக்கு. இப்போ புதுக்கோ மட்டும் தானே பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். நிச்சயமா சார் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தவங்க நன்றி. நன்றி சார்.